சிவானா எப்படின்னா அவன் ரொம்ப இஸ் a சென்சிபிள் மேன். என்னப்பா எப்படி நீங்க தமிழா சொல்றீங்க, ரொம்ப கியூட்டா சொல்றீங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி தான் தமிழ் தெரியும். சரி ஓகே ஓகே எனக்கே சொல்றாங்க, ஏய் என்னடா இப்படி பண்ற, இப்படி பண்ணாத, வாயா, ஜஸ்ட் கீப் யுவர் மவுத் ஷட், கீப் யுவர் ஐஸ் திஸ் வே தட் வே. சிவகார்த்திகேயனா சிவகார்த்திகேயன் தான், விஜயனா தளபதினா தளபதி, ஒரே தளபதியே இருக்கும். திடீர்னு அவன் என் காதல ஏதாவது சொன்னான் சரிங்களா, நான் ரொம்ப மூட்ல இருப்பேன் அந்த டைம். பட் ஹி வாஸ் இன் a jolly mood. ஏதாவது he said something unusual, ஏன்னா தாங்க முடியாது. அப்படியே நான் சிரிக்கிறேன். நீங்க ஒரு பாடியா பாருங்க, இப்படி மாதிரி பாருங்க, கிட்ட சொல்லுங்களேன், இந்த மாதிரி அண்ணா கிட்ட சொல்லுவேன். இதுக்கு தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு அட்டாக் வந்துச்சு. 3 of the army men are dead. ஒரு வீடியோ காமிச்சேன். அந்த வீடியோ ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. When I was 14 years old or 12 years old, when Major Mukund Varandarajan sir, he martyred and stuff, I was there. அப்ப என்ன ஏஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 14, 13 கிட்டத்தட்ட. இப்போ ஒருத்தர் காஷ்மீர்ல வந்து இங்க தமிழ் கத்துக்கிட்டு உங்ககிட்ட தமிழ்ல பேச நீங்க அப்ரிஷியேட் என்ன பண்றீங்க? அது இல்ல. பட் I represent the people of Kashmir as well. Yeah, இந்த மூஞ்சி என்னன்னா காஷ்மீரி தான். விசில் வியர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் அமரன் படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணியிருக்கிற ஆக்டர் உமாயிர் தான். வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். ஸோ தமிழ் பேசுவீங்களா? ஆமாம்மா, அவ்வளோ ஃப்ளூவெண்ட்லி இல்லை, பட் பாசிபிளி அண்டர்ஸ்டாண்டபிளி ஐ கேன். பேசிக்கலி நீங்க காஷ்மீரி? பேசிக்கலி born and brought up in காஷ்மீர் தான். ஓகே. ஆமாம்மா. ஸோ அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு படம், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம். ஸோ இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ட்ரைலர்லாம் கூட நாங்கள் பார்த்தோம் உங்களோட ஷார்ட்ஸ். ஸோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது? பை தி கிரேஸ் ஆஃப் த காட் ஃபர்ஸ்ட், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இது கேரக்டருக்கு நிறைய காஷ்மீரி ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது. ஸோ காலேஜ் படிக்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டிகேத்லான். நம்ம பொடூர், நம்ம ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்குல்ல, ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, அது பக்கத்துல இருந்துச்சு ஒரு பொடூர் ஸ்டோர், டிகேத்லான் பொடூர் ஸ்டோர். அந்த ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் தேர், பார்ட் டைம் ஜாபா பண்றேன் அந்த விஷயங்கள்ல. காலேஜ் இங்கே தான் படிச்சீங்க? ஆமாம், காலேஜ் மட்டும் தான் இங்கே படித்தேன். 2019 ஐ கேம் டு சென்னை. பட் ரொம்ப ஆசை எனக்கு தமிழா கற்றுக்கணும், தமிழா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யார் கூட கஷ்டமாக இருந்துச்சு, பேச்சு போடணும், அது பேச்சு வராது, என்ன பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் எப்பவுமே இங்கிலீஷில் பேசினா அப்புறம் ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி வெளியே இருக்கும்ல. எனக்கு அந்த ரேசிசம் இல்லை, பட் அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியுது நார்மலான. அப்புறம் நீங்கள் ஆட்டோ ஏதாவது ஒரு சொல்கிறீங்க, அவன் ப்ரைஸஸ் ஹையாக சொல்லுவாங்க, ஏதாவது அவன் ஃபாரினர் மாதிரியே இருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே டெய்லி நம்ம பசங்க கிட்ட பேச்சு போட்டு நான் கற்றுக்கிட்டேன் தமிழ். அப்புறமா நான் திருப்பி ஐ வென்ட் பேக் டு காஷ்மீர். காலேஜ் முடிஞ்சிச்சுல, அப்புறம் கோவிட் வந்துச்சு. எனக்கு இங்கே எதுவுமே போகல. பட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டிகேத்லான் as a மாடல். அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங் as a மாடல். அப்புறம் somehow they have seen me. ஏதாவது ஒரு பிக்சரில் பார்த்துட்டீங்க என்னன்னா அப்படியே தேடி வந்துட்டாங்க. மகாபலிபுரம், நான் எனக்கு தங்குறது இடம் மகாபலிபுரம் தான். அங்கே எனக்கு ஒரு கடை, சின்ன கடை தான். அந்த கடையில் we sell all these jewelries and Kashmir arts. அப்படியே ஒரு தரம் அப்படியே காகல் போட்டு ஷர்ட் மேலே ஒயிட் டிஷர்ட் போட்டு இப்படியே நான் நிற்கிறேன் அந்த சேரில். ஒரு வண்டி வந்துச்சு. அந்த வண்டியில் ஒரு ஏடி, அசிஸ்டன்ட் டைரக்டர். சார் உங்களுக்கு தான் தேடுறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, தமிழ் பேசுவீங்களா? சார் ஆமாம் பேசுவேன். ஒரு தரம் டைரக்டர் சார் உங்களுக்கு பார்க்க போகிறாங்க, வருவீங்களா, ஆஃபீஸ்க்கு வருவீங்களா? நான் சொன்னேன் ஓகே வரலாம். அப்புறம் ஐ ஜஸ்ட் வென்ட் டு மீட் ராஜ் சார். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், வாட் இஸ் ஆல் திஸ். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் ஆக்ட் பண்ணல, பட் கேமராக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்துட்டேன். ஏன்னா மாடலிங்காக அது ஒரு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இதே தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. பட் டேரக்டர் சொன்னாங்க, நீங்கள் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கீங்க, பட் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, ஆக்டிங் பற்றி இருக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ அந்த டைமில் தெரியாது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு த டைரக்டர் ராஜ் சார், வெரி ஹெல்ப்ஃபுல் இன் எவ்ரி வே பாசிபிள். அண்ட் தென் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் ஒரு அந்த டைமில் 2 years முன்னாடி இந்த விஷயங்கள் நடக்குது. அந்த டைம் ஐ வாஸ் 23 years old. அண்ட் நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்களே, ரொம்ப லீன் மசிலாக இருக்கும், ஏன்னா ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். பட் இந்த படம்ல பண்ணுறது கேரக்டர் அது கொஞ்சம் வயசான கேரக்டர். ஸோ சார் சொன்னாங்க, யூ டோன்ட் ஹாவ் டு லுக் லைக் எ பாய், யூ ஹாவ் டு லுக் லைக் எ மேன். ஸோ அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஜிம் எல்லாம் போகிறீங்களா,
நான் சொன்னேன் ஓகே சார் போடலாம். அப்புறம் 3 மாதம் கழிச்சு நான் நினைக்கிறேன் 3-4 மாதம் கழிச்சு நான் சாருக்கு முன்னாடி திருப்பி போயிட்டேன். சார் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் பாடி எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார் இந்த கேரக்டருக்காக. ஸோ அந்த டெடிகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நல்ல பையன் அவன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வி வென்ட் டு பாம்பே. பாம்பேல தான் எனக்கு லைட் ஆக்டிங் ட்ரைனிங் எல்லாருக்கு கொடுக்கறது இல்லை. இல்லைன்னா மற்றது நம்ம அந்த டீமில் 10 பேர் இருக்கோம். இந்த கேட் டீமில் வேறு ஸ்டேட்ஸில் வேறு தர இருக்கோம். பட் நான் தனியாக தான் சிவா சார் நான் அண்ட் 2 கேரக்டர்ஸ் ஆர் தேர் இன் த மூவி விச் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ். ஸோ அந்த 2 பேர் இருக்காங்க. அவங்க நான் அண்ட் சிவா அண்ணா வி வென்ட் டு த ஆக்டிங் ட்ரைனிங் ஆல்சோ இன் பாம்பே ஃபார் அ வீக். அந்த ஆக்டர் ஒத்துல் மோங்கியா சார் ஒரு பேர், he was very helpful. So he taught how exactly it has to be done. Okay. So இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மேக்கிங் வீடியோஸ் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனும் நீங்களும் இந்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க மாதிரியான வீடியோஸ், இந்த கன்ஸ் எல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? First of all, Shivana எப்படின்னா அவர் ரொம்ப he's a sensible man. I really like him. Okay, like him in a very positive intent. First ஏன்னா நம்ம பேஜ் போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கான்வர்சேஷன் அந்த ட்ரைனிங் கேம்ப்லேயே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஐ மெட் ஸ்ரீ அண்ணா, டிவி ஆக்டர்ல ஸ்ரீகுமார் கணேஷ். அவங்க நானே 2 பேர் ஒரே ஃப்ளைட்ல போறாங்க. அந்த டைம்ல அவங்க கிட்ட நான் ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் ஹிம். And luckily, Sri Anna and Sivakarthikeyan Anna were in a good connect. So first naal pogambode naane Sri Anna we went into that that training center, and I saw Shiva Anna that time for the first time. And the Mahaviran get-up player in the அப்புறம் அப்படியே டெய்லி கான்வர்சேஷனாக போயிடுச்சு. அவங்களுக்கு எனக்கு ஒரு தமிழ் அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னப்பா எப்படி நீங்க தமிழா சொல்றீங்க, ரொம்ப க்யூட்டா சொல்றீங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி தான் தமிழ் தெரியும். சரி ஓகே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துட்டான் ஃப்ரம் த பிகினிங். And that support never left. Even though after the movie we are having a conversation, it is really good. And he's just a humanly person, எப்படி சொல்லலாம். பட் அந்த இருக்கும்ல ஒரு அவன் எவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்காங்க. First அந்த மாதிரி I maintain my boundaries with this person because he's on a big screen, everybody knows him, so he will be with some of an attitude or arrogance, whatever you say. But அந்த மனசு அப்படி கிடையாது. He was just normal. He used to walk with us, sit with us, eat with us. அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா the conversation went in the flow and it never stopped. Okay. So that was there. Yeah. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட ஃபன்னான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கா? ஆனால் நீங்கள் அந்த மூமெண்ட்ஸ் கேமராவில் இப்போ சொல்லவே முடியாது. இன்னும் பிகாஸ் தேர் ரிலேட்டட் டு த மூவி. பட் சில விஷயங்கள்ல அவன்கிட்ட பேச்சு போடும்போது he will say something so funny, யானால் தாங்க முடியாது. சரிங்களா, இது நான் சொல்றது அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவ்வளோ பீக்ல இருக்கு. அண்ட் எப்போ பார்த்தாலே என்ன ஃபிளாஷ் ஆஃப் அ செகண்ட் அவங்க ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸா சொல்றாங்க. சீன் நான் சொல்ல மாட்டேனே, பட் இன் வெரி கிரிட்டிக்கல் சார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் நம்ம ஒரு சீனா ஷார்ட் பண்ணணும், ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அவங்க நான் திடீர்னு அவன் என் காதல ஏதாவது சொன்னான். சரிங்களா, நான் ரொம்ப மூட்ல இருப்பேன் அந்த டைம். பட் ஹி வாஸ் இன் ஜாலி மூட். ஏதாவது நம்ம 2 பேர் பேச்சு போடுவாங்க. ஆனா எப்படி போயிடுச்சு, he said something unusual, ஏன்னா தாங்க முடியாது. அப்படியே நான் சிரிக்கிறேன். டைரக்டர் சார் சொன்னாங்க, what happened Umar, what happened? I was like, Anna, nothing, just somebody in the crowd is doing some mischief. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் அவங்க ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப தாண்டி வேற லெவலாக இருக்கும். வெரி ஜாலி ஆஃப் அ பர்சன். பட் செட்ல வரும்போது ரொம்ப கேரக்டரிஸ்டிக், வெரி ப்ரொஃபார்ம் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. அந்த ஒர்க் எத்திக்ஸ் நல்லா இருக்கும், அந்த ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. மீதி everything was fun, everything was nice. Yeah. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சீரியஸான சீன்ல கூட ஏதாவது ஒரு சின்ன காமெடி ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூல் ஆயிடுவாங்க. பட் சீன் வந்ததுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்ப வேற ஒரு விதமா டிரான்ஸ்ஃபார் ஆயிடாது. அது எல்லார்கிட்ட அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம 2 பேர் அந்த ஸ்பேஸ்ல இருக்காங்களா, அந்த ஸ்பேஸ்க்கு தான் அது ஜோக். மீதி எல்லா பசங்க கிட்ட சான்ஸே இல்ல. நான் பாம்பேல ஐ சா எஸ்கே. பாம்பேல ட்ரைனிங் பண்ணும்போது கண்டிப்பா எஸ்கே தெரியுது. அந்த டைம்ல நான் மனசுல என்ன வச்சேன், ஓகே திஸ் இஸ் த எஸ்கே, நவ் ஹி வில் பி லைக் திஸ். ஒரு யூ வில் மேக் an imaginary image, this person will be like this. பட் அதுக்கப்புறமா கட் டு ஃபர்ஸ்ட் டே சீன். அவன் வேனிட்டியில இருக்காங்க. நம்ம we put all the dresses and everything, we were very happy, nice fitting, எல்லாம் செம்மையா இருக்கு, மாசா இருக்கும். And then he comes in, the Ray-Ban ஒரு சன் கிளாஸஸ் போட்டு
பார்க்குறேன் யார் அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த யூனிஃபார்ம்ல நான் எப்போ பார்த்தாலே சிவான்னா நான் பார்க்கலையே, எப்போ பார்த்தாலே முகுந்தா இருக்கும். அந்த கேரக்டர்ல அப்படியே அவங்க வளர்ந்துட்டாங்க ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. நம்ம கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 டே ஷூட் காஷ்மீர்ல நடக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால தான் ரொம்ப எக்ஸ்டெண்டட் ஆயிடுச்சு. பட் மீதி எவ்ரி ஒன் கண்ட்ரிபியூட்டட் டு இட் அண்ட் ஹோப்ஃபுல்லி இட்ஸ் கோனா பி a blockbuster. இப்போ 75 days கிட்ட காஷ்மீர்ல ஷூட் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க காஷ்மீர் அப்படிங்கறனால எஸ்கே வந்து உங்ககிட்ட கேட்பாரா உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அந்த மாதிரி, இல்லை நீங்க சொல்லுவீங்களா இங்க அது அங்க அது அந்த மாதிரிலாம்? இல்ல எப்படின்னா அந்த பாண்ட் ஃபர்ஸ்ட் பாம்பேல கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம பாம்பேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 days we will work. ஓகே, அதுக்கப்புறமா ஏன்னா ஐ யூஸ் டு லைக் லிட்டில் பிட் அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பாடியா இங்க பாருங்க இப்படி மாதிரி பாருங்க கிட்ட சொல்லுவீங்களா இந்த மாதிரி? அண்ணா கிட்ட சொல்லுவேன் சரிங்களா. பட் he knew that I was very into the gymming and everything. காஷ்மீர்ல ஒரு இடம் ஸ்ரீநகர்ல இல்ல, பட் ஒரு இடம் பெஹல்காம்ல இருக்கும் சரிங்களா. பெஹல்காம்ல எனக்கு ஒரு தனியா ஹோட்டல், அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு ஸ்டார், அவங்களுக்கு ஒரு தனியா ஹோட்டல். அவங்க என் ஹோட்டல்ல கூட எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு, பட் அந்த அவ்வளோக்கு இல்லை. பட் அவங்கள ஹோட்டல்ல நல்லா எக்யூப்மெண்ட்ஸா இருந்துச்சு. ஸோ டெய்லியா அவங்க 10 மணிக்கு நான் போனா அடிப்பேன், அண்ணா நான் வரவா ஒர்க் அவுட் பண்ணலாமா. அவங்களுக்கு ஒரு தனியா ட்ரெயினர் சந்தீப், அவன் ரொம்ப பெருசான ஆள், ரொம்ப சீரியஸான, ரொம்ப பிசிக், பார்த்தாலே ஒரு மலை மாடா தெரியும். இந்த வேர்டெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு மலை மாடு? ஆமா, நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம பசங்க தான் ரொம்ப இந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் நம்ம மகாபலிபுரம்ல இட் இஸ் வெரி வேர்ஸ்டைல் டவுனா இருக்கும், சாமியா இருக்கும்ல. மகாபலிபுரம் சொல்லும் போதே நிறைய பசங்க வருவாங்கல்ல, அங்கே ஜிம் போயிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா வளர்ந்துட்டு அவங்க கிட்ட பேச்சு போட்டு இந்த மாதிரி கேள்வி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த ஆமா அப்படியே அந்த கிராஃப் போயிடுச்சு. நம்ம டெய்லி ஜிம்முக்கு போவோங்க. அப்புறம் ஹி வில் டெல், சரி இன்னைக்கு நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஷூட்டிங்ல நல்லா எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு, இன்னைக்கு எங்கே சாப்பிட்டு போகலாம். ஸோ நான் ஒரு பிளேஸ் ஸ்ரீநகர்ல அஹதூஸ் அந்த இடம், அப்புறம் இன்னொரு பிளேஸ் இஸ் கால் கிரீமரி, அதுக்கு பர்கர் எல்லாம் நிறைய இருக்கும், நல்லா ஃபுடி. அண்ட் அவங்க மனசுல என்னன்னா நம்ம தனியா போனோம்னா செட் ஆகாது, ஒரு 2 தரம் 3 தரம் நம்ம தனியா போவோம், ஏன்னா எல்லா பசங்க கிட்ட கூப்பிட்டு மாட்டாங்க 10 பேர். பட் சில டைம்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம எல்லா பசங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா பண்ணாங்க, எல்லாருக்கும் கூப்பிட்டுங்க போகலாம். ஓகே, ஸோ அந்த கேட் டீம் சேர்த்து எல்லாம் சாப்பிடலாம். அண்ட் ரொம்ப ஓகே வெரி க்ளோஸ்னஸாக வந்துச்சு வித் எஸ்கே அண்ணா அண்ட் ஆல்சோ வித் த ஃபேமிலி ஆர்த்தி மேம், பிகாஸ் ஐ மெட் தெம். எஸ்கே ஃபேமிலி மீட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாண்ணா, ஏன்னா காஷ்மீர்ல வரும்போது அவங்க வந்துட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என் மேல ரொம்ப தம்பி எங்கே போகலாம் வரி சொல்றீங்களா, எனக்கு ஃபோன் அடிச்சாங்க, சார் இங்கே ஒரு மலை, அதுல நிறைய இது இருக்கும், ஸ்னோ இருக்கும், அவங்களுக்கு ஆசை ஸ்னோ பார்க்கணும் அந்த மாதிரி. சரிங்க நான் கூப்பிட்டு போகலாம். அப்புறம் ஆர்த்தி மேம் குகன், அவங்க ஒரு சின்ன பொண்ணு, அவங்க சார் வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம trainer, yes, our 5 பேரு we went there and the conversation was very nice. Aarti ma'am is just a sweetheart, gem of a person. எனக்கு தெரியல அந்த ஃபேமிலிக்கே ஏதாவது ஒரு ஆட்டிடியூடே இல்லை, ஆரோகன்ஸே இல்லை, எப்படி அவ்வளோ சிம்பிள் வித் they live with such a simplicity, you know, because sometimes with money comes craze and fame, it gets to your head. பட் அந்த மாதிரி நான் விஷயங்கள் அங்கே பார்க்கலே, அவன் it was completely different with them. Okay, ஆமாம்மா. இதுக்கு முன்னாடி எஸ்கே படங்கள் பார்த்துருக்கீங்களா, அதை பற்றிலாம் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஆமா, நான் இதுக்கு முன்னாடி I watched the movie Dawn, and there was one more movie, Mahaviran, he only showed us. காஷ்மீர்லேயே அவங்க காமிச்சாங்க, ஏன்னா அந்த டைம்ல we were shooting in Kashmir. அவன் ரொம்ப நல்ல மனுஷன், கியூபா எடுத்துட்டு காஷ்மீர் சினிமால போட்டு ஒரு ஃபுல் தியேட்டர் புக் பண்ணிட்டு எல்லா அமரன் காஸ்ட்க்கு மகாவீரன் காமிச்சாங்க. டான், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிலிம் ரெமோவா ஏதாவது ரெமோ நான் பார்த்துட்டேன். அது ஐ ஸ்போக் வித் ஹிம் ஆன் தி பிஹாஃப் ஆஃப் ரெமோ. நான் சொன்னா எப்படி ரெமோ, இட் வாஸ் லைக் அதுக்கு ரொம்ப இது மேக்கப்காக ரொம்ப லேடி கெட்டப்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த லேடிஸ் அண்ட் ஸ்டஃப் 2 தரம் நம்மளுக்கு ஷேவ் பண்ணணும், அந்த மனசுல போகணும். ஸோ அந்த டைம்ல நான் அவங்க கிட்ட, பட் ஹீ இஸ் வெரி நைஸ், ஹீ டீச்சஸ் மீ, இப்படி கண்ணு பார்க்காத. இப்போ 10 செட்ல நிறைய 10 ஆக்டர்ஸ் ஆயிருக்காங்கல்ல, எல்லாரும் மனசுல என்ன இருக்கும், நான் ஐ ஷுட் லுக் குட், ஐ ஷுட் லுக் பர்ஃபெக்ட்.
பட் ஹீ இஸ் a hero. He himself should think, no, how do I look in their face and camera. அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஷார்ட் பக்காவாக வரும். அண்ட் எனக்கே சொல்கிறாங்க, டே என்னடா இப்படி பண்ணுற, இப்படி பண்ணாத பாயா, ஜஸ்ட் கீப் யுவர் மவுத் ஷட், கீப் யுவர் ஐஸ் திஸ் வே தட் வே. ஸோ தட் ஸ்மால் திங்ஸ் ஹி டாட் மீ அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஈவன் தோ த டைரக்டர் சார், ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு சினிமா பற்றி தெரில, எப்படி இந்த மாதிரி ஓவர்லேப்பாக என்ன இருக்கும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக், அது ரொம்ப புதுசாக தான் எனக்கு. பட் டைரக்டர் சார் ரொம்ப, he was very nice and he never shouted at me. Always he, even though his way of saying and conveying the things was completely different. வருவாங்க, வஹீல் டென்ஷன் எடுக்காதீங்க, நீங்க சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் சார், இந்த மாதிரி வர டென்ஷன் இல்லை, யூ கோ இன் டு யுவர் ஜோன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. But somehow and I pulled it off. Hopefully I've done good. I'm not pretty sure, but yeah. Okay. Being an army officer, அந்த கேரக்டர் ப்ளே பண்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ஒரு காஷ்மீரி, உங்களுக்கு காஷ்மீர் பத்தி எல்லா விஷயங்கள் தெரியும். பட் you know, when you're in the blood and stuff, teenageல இருக்கும்போது I was always on the other side. இப்போ நீங்க ஒரு லைன் டிரா பண்றீங்க, லைனுக்கு 2 sides ஆயிருக்கும், ஒரு பாயிண்ட்ஸ்க்கு 2 sides ஆயிருக்கும். I was on the tails or the head side, but அந்த சைடு நான் பார்க்கல. எப்போ பார்த்தாலே I was thinking as a Kashmiri, not as an Indian army officer every time. நிறைய விஷயங்கள் இருக்காங்க. Because I'll tell you very honestly, I have no fear. It is, by the end of the day, Kashmir is a piece of land, okay? And there are certain nations which are actually fighting for it. But nobody gives a damn about the people of Kashmir. Even though you see the movies, people will come, they will write certain scripts on Kashmir. No one will care about the sentiments of Kashmir and how it is hurting the people. It is all about their money-making process and stuff. But whatever is there, that is a secondary thing. But what is the primary thing is, this changed my visuals. ஆர்மியில இருக்கும்போது என்ன விஷயங்கள் இருக்காங்க, நான் ஏன் because when you see the scenes happening in front of you, எனக்கே கண்ணு எரியுது. It was a complete change of my mental state. And I'm now seeing things in a different way. Before I had a different vision, now I have a very different vision. So that is the most important thing for me. And அம்மா அந்த காஸ்டியூம் போடும்போதே உங்களுக்கு ரொம்ப இது வரும், ப்ரைடா வரும். ஏன்னா அப்படியே கன் இருக்கும் கையில, ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஃபீலிங்கா வரும் நம்ம இந்தியன் ஆர்மி. அப்புறம் கொஞ்சம் சில டைம்ல நீங்க கொஞ்சம் பயம் கூட வந்துச்சு, ஏன்னா அந்த லொகேஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான லொகேஷன்ஸ். எப்போ எப்படி நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு டைம்ல நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு மெசேஜா வந்துச்சு, கொஞ்சம் ஷூட்டிங் க்ளோஸ் பண்ணீங்க. ஏன் சார், இதுக்கு தாண்டி ஒரு 5 kilometers ஒரு அட்டாக் வந்துச்சு, 3 of the army men are dead. ஸோ அப்புறமா அவங்களுக்கு எனக்கு ஒரு வீடியோ காமிச்சேன். அந்த வீடியோ ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. பட் ஓகே, நம்ம காஷ்மீரி தானே, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன். ஸோ அதனால அந்த மைண்ட் மென்டாலிட்டி அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஐயோ என்ன பண்ணலாம், எப்போ பார்த்தாலே எனக்கு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இருக்கா. பட் இப்போ 80 days ஷூட் இருந்துச்சு. பட் அந்த 80 daysல ஒருத்தருக்கு ஒரு ஸ்க்ராச்சே வரல. அதான் நீங்கள் பாருங்க காஷ்மீர் எவ்வளோ சேஃபாக இருக்கீங்க. ஏன்னா மீடியா ரொம்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி. பட் ஐ ஃபீல் லைக் காஷ்மீர் வாஸ் த செகண்ட் மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் பிளேஸ் லாஸ்ட் இயர். ஸோ அதனால தான் இட் இஸ் கெட்டிங் பெட்டர். ஓகே, இப்போ இந்த கன் பிடிக்கும் போது சொன்னீங்க ஒரு ஃபீல் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கோட் படம் பாத்தீங்களா? தி கோட் விஜய். அதுல நல்லா பத்தி லியோ படம் பண்ணும்போது ரொம்ப ஆசை அவங்களுக்கு மீட் பண்றது. ஏன்னா அந்த டைம்ல நான் படம் சைன் பண்ணல. பட் எஸ்கே அண்ணா தான் எனக்கு மீட் பண்ணிட்டு, நாட் டு த விஜய், பட் அந்த கோட் லியோ படம்ல நிறைய ஏடிஸ் அவங்க காஷ்மீர்ல அவங்களுக்கு சின்ன பேட்சா இருந்துச்சு. அந்த பேட்ச்காக அவங்க வந்தாங்க. அப்புறம் நான் தான் அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணேன் ஒரு பிளேஸ்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அவங்களுக்கு கூப்பிட்டுட்டு எஸ்கே அண்ணா அப்புறம் அவங்க ஒரு அந்த டீம் ஃபுல்லா எல்லா காஷ்மீர் வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க சென்னைக்கு திரும்பி வந்துட்டேன். நம்ம திருப்பி ஷூட்க்கு போயிட்டேன். ஓகே, ஆமாமா. அந்த படம்ல நீங்க துப்பாக்கி கையில கொடுத்தது அந்த டயலாக், அந்த சீன் அப்ப குடுக்குறாங்கல்ல. இப்ப விஜய் சார் வந்து எஸ்கே கிட்ட துப்பாக்கி கொடுத்து துப்பாக்கி பிடிங்க சிவான்னு சொல்றாரு. சோ ஃபேன்ஸ்ல என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் விஜய் வந்து எஸ்கே தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? பட் see, விஜய் அண்ணாக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆரா, that is commendable, you cannot match it. அது ஒரு பெரிய விஷயம். பட் நம்பி இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ என் அப்பா ஒரு பிசினஸ், சரிங்களா? எனக்கு அப்பா எப்படி அவங்களுக்கு என் மேல நம்பினா அவங்க எனக்கு சாவி கொடுப்பாங்கப்பா, இந்தாங்க இந்த பிசினஸ் உங்க பிசினஸ் தான், இப்போ நீயே பார்த்துக்கோங்க, சரிங்களா? பட் நான் என் அப்பா மாதிரி வளர்ந்து முடியாதுல்ல. ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் திங்ஸ். பட் அந்த நம்பி இருக்கு.
சிவகார்த்திகேயனா, விஜய் அண்ணா தளபதினா தளபதி, ஒரே தளபதியே இருக்கும். பட் இவங்க ஒரு புதுசான we have to give him a name சொல்வாங்களே, நம்ம வீட்டு பிள்ளை அந்த மாதிரியே இருக்கும் இவங்க. ஸோ இப்போ காஷ்மீர்ல ஷூட் பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு வந்து காஷ்மீர் பழகின இடம் தான், நீங்க வந்து அங்கதான் பிறந்து வளர்ந்தீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருக்கு ஷூட் பண்ண வந்து லொகேஷனுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன வெதர் கண்டிஷன்ஸ் இவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்களா? அதை பத்தி உங்கள்ட்ட புலம்பிருக்காங்களா? ஐயோ, அதான் ஏன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் டிகேத்லான்ல வேலை செய்யறேன் ஃபர்ஸ்ட் முன்னாடி. அப்புறம் கோவிட் வரும்போது நான் காஷ்மீர்ல ஒரு சின்ன டிகேத்லானா ஓபன் பண்ணேன். சரிங்களா, இங்க எனக்கு நிறைய லீட்ஸா இருந்துச்சு. அதனாலதான் சென்னை ரொம்ப சூடுது, வின்டர் ஸ்டாக் போக மாட்டேங்குது ஜாக்கெட்ஸ் எல்லாம். ஸோ அது ஸ்டாக் எடுத்துட்டு காஷ்மீர்ல ஒரு சின்ன டிகேத்லானா ஓபன் பண்ணேன். சரிங்களா, வரும்போது இவங்க பசங்க ரொம்ப மெலிசியான ஜாக்கெட் எடுத்துட்டு வந்துட்டீங்க. சரிங்களா, அப்படியே ஒரு நாள் இவங்க சொன்னா நல்லா கிளைமேட் நான் சொன்னா மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உங்களால் தாங்கவே முடியாது. யூ வில் ஃபீல் கோல்ட் டில் யோர் திஸ் டோஸ் அண்ட் டிப்ஸ் ஆஃப் யூர் நெயில்ஸ். அவங்க சொன்னாங்க பார்க்கலாம். அப்படியே ஷூட்டிங் வரும்போது மழை வந்துச்சு 4 நாள். அவங்களால தாங்கவே முடியாது. சில டைம்ல அவங்க எல்லாம் பண்றாங்க, ஆர்மி கேன்டீன்ஸ் இருக்குல்ல, ஆர்மி கேன்டீன் போயிட்டு எது கொடுங்க ஜாக்கெட் கொடுங்க இந்த மாதிரி. பட் அந்த டெடிகேஷன் இருந்துச்சு, அந்த ஒர்க் த்ரூ அவுட். நிறைய காஃபி நிறைய டீ குடிச்சிட்டு அது அப்படியே தே காட் யூஸ் டு இட். அந்த டிகேத்லான் ஸ்டோர்ல நான் நிறைய பொருள் எடுத்துட்டு நம்ம பசங்க கிட்ட நான் கொடுக்குறேன், ஜாக்கெட்டா போட்டு மச்சா பரவாயில்ல நீ போடுற ஷூஸா அந்த மாதிரி. ஐ வாஸ் சப்போர்ட்டிங் தெம் இன் அ வே. பட் வித் டைம் தே காட் அடாப்ட். வித் டைம் த டெம்பரேச்சர் ஆல்சோ சேஞ்சஸ்ல. மார்ச்ல ஒரு டெம்பரேச்சரா இருக்கும், அதுக்கப்புறம் இட் வில் கோ. அப்படியே சம்மர் வந்துச்சு. ஷூட்டிங் எட் பண்ணும்போது அவ்வளோ செம்ம ஹீட்டா, அவங்களால தாங்கவே முடியாது. என்னப்பா இந்த மாதிரி ஹீட்டா இருக்கு? ஏன்னா அந்த டைம்ல நிறைய இட் இஸ் அப் இன் த மவுண்டன்ஸ், ஆல்டிடியூட் ஹையா இருக்கும். அந்த சன் ஸ்ட்ரைக்ஸ் டைரக்ட்லி, ஆனா எதுவுமே இல்லை. அந்த there is nothing called humidity or stuff, so that clear sun striking is there. அதுக்கு நிறைய டேனா வரும், அப்புறம் the skin starts itching and burning. So that also was there. Okay. ஆமாமா. ஸோ அமரன் பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. அமரன் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட், ரியல் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படமும் சரி, அதோட கிளைமேக்ஸும் சரி, என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் ஆடியன்ஸுக்கு? First and foremost, it is a family oriented film. நம்ம என்ன நிறைய we might have seen clips and bits. அதுக்கு என்னன்னா நம்ம மனசுல வரும், ஐயோ ஓகே ஆக்ஷன் மாதிரி படமா இருக்கும். பட் more than action, it is an emotional movie. கண்டிப்பா everybody will have to have these tissues. I am giving you an advice. முன்னாடியே நீங்க but the thing is, please take your family with it. In this movie you will see multiple emotions. That is love, that is sacrifice, that is dedication, that is hard work, and and foremost the love for the family and for the human being, and love for the nation. So in the நிறைய விஷயங்கள் இருக்காங்க. In one movie we are able to see a lot of things. There's a little bit of comedy, there's a little bit of fun, there's a little bit of high, and there's a little bit of a low of a character. So அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க மூவில. So but more of it is more of an emotional roller coaster. You will see this more of a lovable film, a person who is in love with the person rather than it be country or other people. So he keeps everything before then he gives himself. That character. இது அதிகமா ஃபேமிலி எமோஷன்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ காஷ்மீர் அப்படின்னா அங்க இருக்க அந்த டெரரிசம், அந்த பாலிடிக்ஸ், அந்த விஷயங்களை வந்து ரொம்ப கொஞ்சமா தான் பேசியிருக்காங்களா இல்லை டீட்டெயிலாக பேசியிருக்காங்களா? ஆனா because this is a biopic. சரிங்களா, நம்மளால் பட் டைரக்டர் சார் see the thing is, நம்ம காஷ்மீர் பத்தி அவ்வளோதான் சொல்லுவான் what is real. Why will I exaggerate things? Director sir has kept it exactly the amount that has happened. That is why I love this movie, because as a Kashmiri I am representing not myself. எனக்கு யா பத்தி சரி எனக்கு காசு கொடுக்குறாங்க, சம்பள் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ல வந்துடுவேன், அது இல்லை. பட் ஐ ரிப்ரசென்ட் தி பீப்புள் ஆஃப் காஷ்மீர் as well. இந்த மூஞ்சி என்னன்னா காஷ்மீரி தான், எனக்கு திருப்பி அந்த இடம்க்கு போகணும்ல. ஸோ அதுக்காக பிஃபோர் getting contract signed or something like that, I spoke with the director sir, so what exactly sort of a movie is. So he made me conveniently, he spoke that everything regarding this movie is going to be realistic because it's a biopic. And then when I got to know the incidents, இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா I have lived those incident நம்ம லைஃப் கிட்ட. when I was 14 years old or 12 years old, when Major Mukund Varandarajan sir he martyred and stuff, I was there. எனக்கு விஷயங்கள், எனக்கு நியூஸ் வந்துச்சு. I used to live there. So till my 19 years I have seen everything. அப்ப என்ன ஏஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 14-13 கிட்டத்தட்ட. ஆமா. So it was completely understood for me that this has happened realistically, this scene is happening realistically. Even in the certain times if there was certain rectification,
without any hesitation I will go to the director, sir இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிக்கல sir, but this is not what Kashmir is all about. Okay, what has happened, you show that, no problem, but what will happen after this, it should not hurt the sentiments of Kashmiris, because you are coming to Kashmir, rather than you have to open a window. நாளைக்கு தமிழ் சினிமா காஷ்மீர் வரும்போது அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க, வாங்க நீங்க வாங்க, அவ்வளவு பெரிய படம் நீங்க கொடுத்துட்டீங்க, அவ்வளவு பெரிய ஹிட் காஷ்மீர்ல ஒரு பியூட்டியா காட்டிட்டீங்க. So that is a boost to the tourism and boost to the lifestyle of people of Kashmir. So அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், நம்ம சினிமாக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். But that what is being realistically happened in those spots, it is there in the movie and we will see it as it is. Yes. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஃபேஸ் வந்து இது வந்து காஷ்மீரி பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரைலர்ல எஸ்கே சொல்ற டயலாக் மாதிரி இருந்துச்சு, திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா இருக்குல்ல, பட் see அந்த ஃபீலிங் வரும்ல, see he says it with the dedication, this is the face of the Indian army. But similarly I feel like ஒரு representation, if I'm representing not, see I am by the end of the day Indian, okay, there's no back and forth in it, but being a Kashmiri. Angel One app is built for traders. நீங்க தமிழ் மக்களா இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரௌடா இருக்குல்ல, நம்ம தமிழ் மக்கள், நம்ம லாங்குவேஜே தமிழ். இப்போ ஒருத்தர் காஷ்மீர்ல வந்து இங்க தமிழ் கத்துக்கிட்டு உங்ககிட்ட தமிழ்ல பேச நீங்க அப்ரிஷியேட் என்ன பண்றீங்க, அந்த மாதிரியே ஒரு காஷ்மீரி தமிழ் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அப்ரிசியேஷனா இருக்கும். ஸோ அதனாலதான் இது ரொம்ப சந்தோஷமா, ஐ எம் இன் மை ஹார்ட் ஐம் ரியலி ஃபீல்ட். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு வேலை வருமா அந்த மாதிரி நான் யோசிக்க மாட்டேன்னு. பட் ஒரு மூவி பிரசன்டட், அதுல ஒரு நார்த் ஒரு சவுத் கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு பிரிங் த சேஞ்ச். அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரு மீட் அப் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ரீசெண்டா மிலிட்ரி அபிஷியல்ஸ்க்குலாம் அமரனோட ப்ரிவியூ ஷோ போட்டிருக்காங்க, நிறைய எமோஷனலான மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். படம் பார்த்தவங்க எல்லாம் பயங்கரமா டியர்ஸோட வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு அது பார்க்கும்போது? அது ஆனா ஐ ஹவ் லிவ் தட் மூமெண்ட். அந்த மூமெண்ட் நான் படம் பண்ணும்போதே சரிங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த சாய் பல்லவி மேம் ஒரு ஷூட் இங்கேயே நடந்துச்சு, ஆர் இன் சென்னை, we were not a part of it. பட் யூனோ அந்த செட்ல நீங்க இருக்கும்போது as an actor நீங்க பாக்குறீங்க, okay this scene will be a blockbuster scene, this scene will be a very emotional scene. ஏன்னா எனக்கு எப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ஷூட் இல்லாம நான் டைரக்டர் சார் கிட்டத்தையே இருப்பேன், அந்த ஸ்கிரீன் முன்னாடியே அப்படியே உட்காருவேன், எப்படி என்ன விஷயங்கள் நடக்குது, what is happening, I will connect the dots. எனக்கு படம், they did not narrate me the whole movie, but I was connecting the dots. அந்த டைம்லயே எனக்கு மனசுல வந்துச்சு, oh this is not actually a war movie, this is more of an emotional roller coaster. ஸோ அந்த டைம்ல எனக்கு நிறைய தோணுச்சு. பட் ஐ சி த திங் இஸ், ஹிந்தி டப் பண்ணும்போது நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் பேராடபிங் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். சப்டைட்டில்ஸ் நிறைய ஹெல்ப் இருந்துச்சு, ஏன்னா நிறைய காஷ்மீரி டைலாக்ஸ் இருக்காங்க. இப்போ சென்னையில ஏதாவது ஒரு காஷ்மீரி இல்லை, ஸோ அதனால அவங்க எனக்கே கூப்பிடுவாங்க, சார் இங்க இந்த ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, இந்த டைலாக்ல என்னென்ன இருக்கும். ஸோ ஒரு ப்ரிவ்யூ, ஸோ somehow I have seen the movie, so that's why I'm saying no, it is more of an emotional roller coaster than this. அது கண்டிப்பா இருக்கும். நீங்க போகும்போது don't expect much, being honest, just don't expect, okay you can have an expectation Eskana has grown up the body and stuff, but the scenes are very much realistic what has happened, but trying to see the life of that human being, what is the journey from his childhood to the moment he got martyred. Adu or enough feeling, adu or enough graph. Raj sir has written it very beautifully, and hopefully definitely rather than it should be tears of joy. Your heart should be able to feel the movie. Adu da cinema, நம்ம heart connection ah irukano, or connect ah irukano.